நான் போதுண்ணா தள்ளாதண்ணா தள்ளாதண்ணா சார் வெயிட் சார் ஒரே தள்ளாதீங்கப்பா அப்படியே வாங்கண்ணா மூவ் பண்ணலாம் மொபைல் சரி மொபைல் உள்ள போதல சார் சார் சென்டர் சார் இருங்க சார் சார் 3 பேரும் ஸ்ட்ரைட்டா பாருங்க சார் சார் ஸ்ட்ரைட்டா சார் 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 லுக் 3 பாருங்க சார் நான் ஃபோன் எடுங்க சார் இங்கு வந்திருக்கிற ஊடகத்துறை நண்பர்கள் அனைவரையும் இந்த காலை வேளையில் மிக்க மகிழ்ச்சியோடும் மரியாதையோடும் அன்போடும் அழைக்கிறோம். இன்றைய இந்த நிகழ்வு வெகு சிறப்பாக நடக்க இருக்கிறது. அதற்கு தொடக்கமாக பல்கலைக்கழக வேந்தர் டாக்டர் ஐசரி கணேஷ் அவர்களையும் திரு லஷ்வின் அவர்கள், டாக்டர் பிரீதா லஷ்வின் அவர்கள் மூவரையும் உங்கள் கரவொலியின் மத்தியில் இந்த மேடைக்கு அழைப்பதில் நாங்கள் பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்னும் கூட பலமான கைத்தட்டல் இருக்கலாம். டாக்டர் ஐசரி கே கணேஷ் அண்ட் ஃபேமிலி என்றால் அந்த ஃபேமிலியில் ஊடகத்துறை நண்பர்களும் அந்த ஃபேமிலியை சேர்ந்தவர்கள் என்பதை அழுத்தமாக தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒருங்கிணைப்பையே நாங்கள் செய்திருக்கின்றோம். 1992 ஒரு எளிய தொடக்கமாக ஆரம்பித்த டாக்டர் ஐசரி கே கணேஷ் அவர்களுடைய கனவு நனவாகும் அந்த ஆண்டிலிருந்து ஏறத்தாழ 1/4 நூற்றாண்டு காலம் கடந்த பிறகும் பல்வேறு துறையில் டாக்டர் கணேஷ் அவர்கள் தடம் பதித்திருக்கிறார்கள். டாக்டர் கணேஷ் அவர்களுடைய அந்த கனவுகள் சிறப்பாக நடக்க வேண்டும், எங்களோடு நீங்கள் உங்களோடு நாங்கள் என்று கைகோர்த்து இதுவரையில் பல கனவுகள் நிறைவாவதற்கு நீங்களும் பக்கத்துணையாக இருந்தது மாதிரி இனி வருங்காலத்திலும் டிவி, நெட் மீடியா, பிரிண்ட் மீடியா, எஃப்எம், அதே மாதிரி நம்முடைய காவல்துறை நண்பர்கள் அனைவரும் பக்கபலத்தினால்தான் இந்த பிரம்மாண்ட வளர்ச்சியை வேல்ஸ் கல்வி நிறுவனம் அடைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, பல்துறை வித்தகராக ஒரு பன்முகம் கொண்ட சாதனையாளராக இருக்கிற இந்தியாவினுடைய கல்வி தந்தைகள் மிக குறைவானவர்கள். அதில் நம்முடைய ஐசரி கே கணேஷ் அவர்கள் ஒருவர் என்பதும் அவருடைய சிறப்புகளில் ஒன்று. எதுவாக இருந்தாலும் அது சமுதாயத்திற்கு பயன்பட வேண்டும், எதுவாக இருந்தாலும் இந்த மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதையே அடிப்படை அளவுகோலாக வைத்து செயலாற்றுகிறவர் அவர்கள். இன்றைக்கு அந்த அடிப்படையில் ஊடகத்துறை சொந்தங்களையும் சிறப்பாக தன்னுடைய அன்பையும் மரியாதையும் காட்ட வேண்டும் என்கின்ற முறையிலே இன்றைக்கு அழைத்திருக்கிறார். இப்பொழுது வருங்காலத்தில் இன்னும் சிறப்பாக இதை அடுத்த எல்லைக்கு எடுத்து செல்வதற்கும் உங்களுடைய துணையை நாங்கள் வேண்டியிருக்கின்றோம். தொடர்ந்து இன்றைய சிறப்பு விருந்தினர்கள் ஒருவராக இருக்கிற after all this is our family function, I request Dr. ஐசரி கே கணேஷ் அவர்கள் to share his own ideas and greet the gathering. Sir, please. அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். வேல்ஸ் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 33 வருஷம் முடிஞ்சிருக்கு. இந்த 33 வருஷத்தில் நிறைய கல்லூரிகள், பள்ளிக்கூடங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 52 இன்ஸ்டியூஷன்ஸ் வேல்ஸ் குழுமத்தில் ரன் பண்ணிகிட்ருக்கோம். சென்னையில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் லண்டனில், சிங்கப்பூரில், துபாயில் கிட்டத்தட்ட
48,000 மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். 8,000 ஊழியர்கள் அல்லாத ஊழியர்கள்லாம் வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ என்னுடைய எல்லா 33 வருஷத்தில் என்னுடைய முதல் மகள் பிரீதா கணேஷ்க்கும் லக்ஷ்மின் குமாருக்கும் திருமணம் நடந்தது. ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. எங்களால் முடிந்த அளவுக்கு எல்லாமே பண்ணோம். ஸோ நீங்கள் எல்லாரும் வந்திருந்தீங்க. உங்களை எல்லாரையும் தனியாக கவனிக்க முடியல, தனியாக சாப்பாடு கொடுக்க முடியல அப்படின்ற ஒரே காரணத்தினால, இது எனக்கு தெரியும், முன்னாடியே நாங்கள் இதை பிளான் பண்ணோம். கல்யாணத்துக்கு முன்னாடி இதை பண்ண முடியல, வேறு சில காரணங்களால. அட்லீஸ்ட் முடிஞ்ச உடனே இதை முடிச்சிடணும், அவங்கள எல்லாரையும் பார்த்துடணும் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி இந்த விருந்து வச்சுருக்கோம். ஸோ இது நம்ம வீட்டு விருந்து. நீங்கள்லாம் என்னுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தவர்கள், என்றைக்கும் இருப்பவர்கள். இது எஜுகேஷன் மட்டும் இல்லை, சினிமா துறையை எடுத்துக்கிட்டாலும் இன்றைக்கி வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் நிறைய படங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டு உங்களை எல்லாரையும் வச்சு பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதனால் கல்வியாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், விளையாட்டாக இருக்கட்டும், அதாவது தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷனுடைய பிரசிடெண்ட்டாக இருந்துகிட்ருக்கேன். ஸோ அதையும் நல்ல முறையில் செஞ்சிட்டு இருக்கிறோம். ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் உறுதுணையாக இருந்துகிட்டு இருக்கீங்க, இனிமேலும் இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாரையும் அன்போடு வேண்டி கேட்டுக்கொண்டு, உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றி தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக நானும் என்னுடைய மகளும் மருமகனும் இங்கே வந்திருக்கிறோம். உங்களை எல்லாரையும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். எங்களுடைய இல்ல திருமணத்தை பட்டி தொட்டி எல்லாமே எடுத்துகிட்டு சென்றதுக்கு நீங்கள் தான் முதல் காரணம். அதற்காகவும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் திருமணத்துக்கு வந்த முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர், ஆளுநர் மற்றும் சினிமா கலைத்துறை சார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வருங்காலத்திலும் உங்களுடைய ஆதரவை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.